ரத்த அழுத்தம் எப்படி அளக்கப்படுகிறது? இன்னைக்கு நாம ரத்த அழுத்தம் எப்படி அளக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம். முதலில் ரத்த அழுத்தம் அளவிட ஒரு ஸ்பிக்மோமனோமீட்டர் மற்றும் ஸ்டெதஸ்கோப் அல்லது டிஜிட்டல் பிபி மெஷின் தேவை. பொதுவாக 2 முறை இருக்குங்க. அவை மேனுவல் முறை மற்றும் டிஜிட்டல் மெஷின் முறை. 1. மேனுவல் முறை. மருத்துவர் உங்கள் கையில் கஃபியை கட்டி காற்று பம்ப் செய்து ஸ்டெதஸ்கோப்பை பயன்படுத்தி ரத்த ஓட்டத்தின் சத்தத்தை உணர்வது. இந்த முறையில் இதய துடிப்பு ஆரம்ப நிலையை மேலே சிஸ்டோலிக் என்றும் மற்றும் இதய துடிப்பின் ஓசை முடியும் இடத்தை கீழே டயாஸ்டோலிக் என்றும் ரத்த அழுத்தம் கண்டறியப்படுகிறது. 2. டிஜிட்டல் முறை. இது மிகவும் எளிதானது. கப்பை உங்க கையில் கட்டி ஸ்டார்ட் பட்டனை அழுத்தினால் போதும். மெஷின் தானாகவே உங்களுடைய ரத்த அழுத்தத்தை அளந்து முடிவை காட்டும். பிபி பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். 1. அமைதியான சூழல். 2. அமைதியான மனநிலை. 3. நேராக உட்காருவது. 4. கையை மேசையில் சற்று உயரத்தில் வைப்பது அவசியம். 5. ரத்த அழுத்தம் பார்ப்பதற்கு 30 நிமிடங்கள் முன்பு காபி மற்றும் டீ குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ரெக்கார்டிங் முடிந்தவுடன் நீங்க நார்மல் பிபி 120 கீழ் 80 என்ற அளவுக்கு அருகில் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் மருத்துவரை அணுகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நல்ல தகவலுடன்.